வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸிங் கேரளா லாட்டரி யூடியூப் சேனல். கேரளா லாட்டரிக்கான கெஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேரளா லாட்டரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்காப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று வந்து கொடுத்த பேட்டர்ன் வந்து 337 அப்படின்ற நம்பர் தான் நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருந்தோம். அந்த பேட்டர்ன் படி ஆனால் நம்ம ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 716 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து ஒரு 16 ஒரு 76 வந்து பிசியில் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ்ஸிங் வந்து கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த பேட்டர்னில் இன்னைக்கு பிசியில் கரெக்டாக வந்து அந்த 16 அப்படின்னு சொல்லி இன்னைக்கான கேமை வந்து அவன் அடிச்சிருக்கான். நம்ம அன்னைக்கு கொடுத்த பேட்டர்ன் வந்து அழகாக வந்து அவன் எப்படி வந்து அந்த 96 496 அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 536 அப்புறம் 456 சரிங்களா. இந்த 456 அதோட மே 3ஆம் தேதி வந்து 536 இந்த 96 அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 56 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 36. ஸோ இதில் வந்து ரிமைனிங் இருக்கிறதுல வந்து நம்ம ஒரு 76 வந்து கேமில் வந்து இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து பிசியில் வந்து இந்த 76 இல்லைன்னா 16 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதுபடி வந்து இன்னைக்கு அவன் கண்டிப்பாக இந்த மாதத்தில் வந்து எப்பயாவது பிசியில் வந்து அந்த நம்பர் அடிப்பான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து அந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு கரெக்டாக அவன் வந்து இந்த நம்பர் பிசியில் வந்து 016 அப்படின்னு சொல்லி கேமில் வந்து 16 வந்து பிசியில் வந்து கொடுத்து இன்னைக்கான வின்னிங் நம்பர் வந்து கொடுத்துருக்கான் சரிங்களா. ஸோ இந்த பேட்டர்னை வச்சு நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பரை வந்து பார்க்கலாம். நாளைக்கும் வந்து ஒரு கெஸ்ஸிங் நம்பர் பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் வந்து கரெக்டாக வருது. அதாவது போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் ஒரு 99. அந்த 99க்கு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அடுத்த மாதம் பார்த்தீங்க சேம் டேட்டில் வந்து ஒரு 44 ஓகேங்களா. அந்த 44 வந்து பிசியிலேருந்து ஏபியில் வந்து இந்த 99 வந்து பவர் நம்பராக மாற்றி 44 அப்படின்ற நம்பர் வந்து ஏபியில் வந்து கொடுத்துருக்கான். ஸோ அதே மாதிரி நமக்கு ஒரு நம்பரை வந்து அவன் எடுத்து கேமில் ஆடுறான் அப்படின்னும் போது பிசி ஏபியை வந்து அவன் கன்வெர்ட் பண்ணுவான். ஸோ அதே மாதிரி 2 மாதம் வந்து மார்ச் ஏப்ரல் வந்து 2 நம்பருமே வந்து மாற்றி கரெக்டாக கொடுத்துட்டான். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு பிப்ரவரி மாதத்தில் வந்து ஒரு நம்பர் வந்து 510 அப்படின்ற நம்பர் வந்து இருக்குது. ஸோ அந்த 510 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம திருப்பும்போது என்ன வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேமில் வந்து பார்க்கலாம். இந்த 510 வந்து அவன் திருப்புறான். ஏன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு அவன் பிசியில் வந்து 99 அப்படின்ற நம்பர் வந்து திருப்பி ஏபியில் வந்து 44 அப்படின்னு வச்சிருக்கிறதுனால ஒருவேளை பிசியில் வந்து அந்த 10 வந்து அவன் திருப்புறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்த 10 அவன் திருப்புறான் அப்படின்னா இந்த 10க்கு அவன் வந்து 65 அப்படின்ற நம்பர் வந்து கேமில் வரும் சரிங்களா. ஸோ இதுவே வந்து டேரெக்டாக அவன் பிசியில் கொடுப்பான் அப்படின்னா பிசியில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி 65 பிசியில் வருது அப்படின்னா ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை அவன் வந்து கேமை டேரெக்டாக எடுத்து ஆடுவான் அப்படின்னா எனக்கு 3 பாசிபிலிட்டிஸ் இந்த நம்பரில் வந்து வருது. ஏன்னா நம்ம மந்த்லி சார்ட்லேயும் இந்த நம்பரை வந்து நம்ம பார்க்கணும். இன்னொன்று ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி சார்ட்லேயும் வந்து இந்த நம்பர் வந்து கரெக்டாக நிற்கிது. வீக்லி சார்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா போன ஒரு 3 வாரமாக பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து அவன் கேமில் வந்து எடுத்து ஆடி இந்த 3 வாரத்தோட முடிச்சிட்டான். அது என்ன நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 563 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 456 038 இது 3 நம்பருமே வந்து இந்த 56 வந்து சேமாக வந்து பிசியிலேருந்து ஏபி. அதுக்கு அடுத்த வாரம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 53 ஏசியில் இருக்க 53 வந்து 03 திருப்பி சிபோர்டு 3 வந்து கீழே வந்து திருப்பி 8 அப்படின்னு சொல்லி 3 வாரம் இந்த கேம் நம்பரை வந்து எடுத்து ஆடி கேமையே வந்து முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் வேற மாற்றுறதுக்கு வேறு பாசிபிலிட்டிஸே இல்லை. ஸோ அதனால் அதே பேட்டர்னில் இந்த ஒரு 419 அப்படின்ற நம்பர் வந்து இருக்குது. இந்த 19 அப்படின்னு பார்க்கும்போது அவன் எப்படி வந்து இங்கே பிசியில் வந்து 56 திருப்பி இங்கே வந்து ஏபியில் 56ன்னு சேமாக கொடுத்தானோ ஒருவேளை வந்து இந்த மறுபடியும் அந்த பேட்டர்ன் அவன் கொண்டு வரான் அப்படின்னா 19 அவன் திருப்புறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது சரிங்களா. இந்த 19 அவன் கேமில் திருப்புறான் அப்படின்னா ஒரு 64 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வந்து வரும். அந்த பிசி வந்து 64 வருது அப்படின்னா இந்த நம்பர் எப்பயுமே வந்து இந்த 64 போது நம்ம மந்த்லி சார்ட்டில் ஏற்கனவே வந்து ஒரு நம்பர் வந்து பிசியில் வந்து 64 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கு. நான் மந்த்லி சார்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். மந்த்லி சார்ட்டில் ஏற்கனவே வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து 64 அப்படின்ற நம்பர் வந்து 464 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வந்து வந்துருச்சு. இங்கே பாருங்கள் சேம் டேட்டில் வந்து 464 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கு. நம்ம ஒருவேளை நம்ம 419 வந்து திருப்புறோம் அப்படின்னா
நம்ம 64 அப்படின்னு எடுக்கும்போது பிசியில் வந்து 64 வரும். ஏற்கனவே வந்து பிசியில் வந்து 64 இருக்கிறதுனால ஒருவேளை வந்து அவன் ஏபியில் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஏசியில் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 64 பொறுத்த வரைக்கும் அவன் ஏற்கனவே வந்து கேமில் எடுத்து பிசியில் வந்து ஆடிட்டான். ஸோ சேம் நம்பரை வந்து அவன் திருப்பி எடுத்து ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை ஆடாமல் வந்து அவன் வேற ஸ்வாப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, இல்லை டேரெக்டாக அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 74க்கு ஒரு 64 திருப்பி அவன் கேமில் பிசியில் அடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நான் எல்லா பாசிபிலிட்டிஸுமே உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால தான் வந்து இந்த மெத்தடையும் சொல்லிட்டேன், நான் வந்து வீக்லி சார்ட்லேயும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்படி பண்ணும்போது இந்த 19க்கு ஒரு 64 வந்து பிசியில் வந்து நல்லாவே வந்து கேமில் வந்து நிற்கிது. இந்த 64 ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பிசியில். ஸோ இன்னொரு நான் பாசிபிலிட்டிஸும் சொல்லிடுறேன். இப்போ வந்து நீங்கள் பிசியில் வந்து 64 அப்படின்னு சொல்லி வைக்கிறீங்க அப்படின்னா ஏ போர்டு வந்து ஒரு 564 அப்படின்ற நம்பர் வந்து நிற்கும். சரிங்களா? அந்த 564 அப்படின்றது வந்து கரெக்டாக வந்து இங்கே பாருங்கள் ஒரு 563, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 574. ஸோ இன்னைக்கு 564 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதாவது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் அவன் எடுத்து ஆடுறான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடுத்து அடிச்சிடுவான். ஸோ அதனால தான் வந்து இந்த 64 வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். இந்த 64 வச்சு நீங்கள் பிசியில் ஆடுறீங்க அப்படின்னா 564 அப்படின்னு ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இன்னொரு பாசிபிலிட்டிஸ் என்னென்னா, நம்ம வந்து ஒருவேளை இந்த 419 வீக்லி சார்ட்டில் வருது இல்லைங்களா, இந்த 419 வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம கெஸ் பண்ணதுபடி வந்து 64 வந்து பிசியில் வரும். நம்ம வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 510 வந்து நம்ம எடுத்துருப்போம். 10 வந்து பிசியில் திருப்புறோம் அப்படின்னா ஒரு 45 அப்படின்னு வரும். ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 64, ஒரு 54, ஒரு 45. நான் 45 வந்து ஏற்கனவே வந்து கேமில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சனிக்கிழமை கெஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 0.45. ஸோ 0.45க்கு நான் கண்டிப்பாக வந்து 0, அதாவது 45 பிசியில் வந்து ஃபாலோஅப்பில் வச்சுக்கோங்க. அதனால் வந்து நான் மறுபடியும் இன்றைக்கி ஒருவேளை 45 வரத்துக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த 45 கேமில் வருது அப்படின்னா 645 அப்படின்ற நம்பர் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 65 வந்து ஏசியில் வச்சு ஒரு 54 பிசி, அதாவது 654 அப்படின்றதும் உங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு கொடுத்த கெஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 அப்படின்ற நம்பர் தான் வந்து பிசியில் எடுத்து ஆடுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி 64 அவன் பிசியில் எடுத்து ஆடுறான் அப்படின்னா 564 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஏன்னா 64 வந்து அவன் பிசியில் அடிக்கிறான் அப்படின்னா ஒரு நல்ல, அதாவது 3 மாதத்துக்கு முன்னாடி எப்படி அவன் வந்து பிசியில் 64 அடித்தானோ அதே மாதிரி அவன் திருப்பி எடுத்து கேமில் ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை அதை ட்விஸ்ட் பண்ணி ஆடுறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால தான் வந்து இந்த 3 நம்பருமே உங்களுக்கு நான் கெஸிங்கில் வந்து கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த பேட்டர்னை வச்சு எந்த நம்பர் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த நம்பர் எடுத்து கேமில் ஆடிக்கோங்க. இல்லை இந்த பேட்டர்ன் வச்சு வேறு ஏதாச்சும் நம்பர் உங்களுக்கு வந்து நல்லா வந்து கேமில் வந்து கண்டினியூவேஷன் இருக்குது, இல்லை நான் வந்து இந்த நம்பர் பெண்டிங் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரும் எடுத்து நீங்கள் கேமில் வந்து ஆடிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.